ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கூட மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ட்ராவலர்ஸ் அன்பாக்சிங் சொல்லிட்டு நிறைய போடும். அப்படியே எனக்கு இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹெல்மெட்டில் வந்து எப்படி கேமரா மவுண்ட் பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு ஆக்ஷன் கேமரா, ஒரு எம்சியில் ஒன்று, அதிலே ஒரு ஜே மவுண்ட் ஒன்று இருக்குது, ஜே மவுண்ட் ஒன்று, அது இல்லாமல் அந்த ஒரு கிளிப் ஒன்று, இது வந்து தேவை. இப்போ அந்த எப்படி ஃபிட் பண்ணுறதை வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்சியில் எடுத்துப்போம். எம்சியில் வந்து ரெண்டு பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே நம்ம வந்து ஒரு சேமான குவான்டிட்டி, அதாவது ரெண்டுமே ஒன்று கொஞ்சம் மேலே பின்னி வராமல் கரெக்டாக சேமான குவான்டிட்டியில் வந்து ரெண்டுமே எடுத்துக்கணும். ஏன்னா எம்சியில் வந்து அது ஒன்று கொஞ்சம் மேலே ஒன்று பின்னு வந்தால் கூட கொஞ்சம் அது வந்து அந்த ஒட்டுற தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அதனால் சேமான குவான்டிட்டியில் எடுத்துப்போம். நான் வந்து எப்படின்னா, எனக்கு இதுக்கப்புறம் தேவைப்பட போகிறதில்ல எம்சியில். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டுத்தையும் ஃபுல்லாகவே பிரித்து ரெண்டுத்தையும் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அதோட ஹீட் ஆகும். நம்ம மிக்ஸ் பண்ண அது நல்லா ஹீட் ஆகும். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஓரளவு ஹார்ட் ஆகும். அந்த ஹார்டு நல்லா ஆன உடனே நம்ம வந்து எந்த இடத்துல ஒட்டுறோமோ அதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சு அழுத்திடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நல்லா ஓரளவு ஹார்ட் ஆகிடுச்சு. இது வந்து நான் வந்து நல்லா எனக்கு இந்த இடத்துல தான் எனக்கு வந்து கரெக்டாக வேணுன்றனால நான் இந்த இடத்துல வந்து நல்லா இது பண்ணிகிட்ருக்கேன், முன்னுக்கு பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இது பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு லைஃப் வரும். நல்லா கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக ஒரு பாக்ஸ் மாதிரியான ஷேப்பில் வந்து நீங்கள் ஒரு நல்லா பாக்ஸ் மாதிரி ஷேப்பில் நல்லா அழுத்திக்கிட்டு, நீங்கள் எந்த கிளிப் எடுத்து வச்சிங்களோ அந்த கிளிப்பை எடுத்து கரெக்டாக அந்த ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும்ல, இந்த சென்டர் பாயிண்டில் கரெக்டாக வச்சு உங்களால் எந்த அளவுக்கு அதை ஹார்டாக புஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா புஷ் பண்ணிக்கோங்க. நல்லா புஷ் பண்ணிக்கோங்க. ஹார்டாக புஷ் பண்ணுவீங்க. அதை போய் ஒரு கத்தி, நல்லா ஷார்ப்பாக ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த வேஸ்ட் ஆச்சில் அந்த சைடு பிசுறு எல்லாத்தையுமே கரெக்டாக நல்லா, அது வந்து எப்படின்னா உடனே காய விடக்கூடாது. நீங்கள் அதை உடனே அந்த ஹார்ட்னஸ், அந்த காய வரத்துக்கு, அந்த ஹார்ட்னஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்லா அது ஒரு கரெக்டாக கட் பண்ணி நாலு பக்கம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதை கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணணும். அதை கட் பண்ணுறப்ப அந்த கிளிப்பை கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பவும் நல்லா பார்த்துக்கணும் நீங்கள். ஆனால் திரும்பி போச்சுன்னா அது வந்து ஒன்ஸ் திரும்பிடுச்சுன்னா அது உடனே இதாகிடும். அதனால் அது கரெக்டாக திரும்பவும் வச்சுக்கிட்டு 4 பக்கம் கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த சைடில் உள்ளெல்லாம் பிசிறி இறங்கியிருக்கும். அந்த 4 சைடும் உள்ளெல்லாம் பிசிறி இறங்கியிருக்கும். அது இல்லாமல் அந்த கேப், அந்த கிளிப்பும் நல்லா ஃபிட் பண்ணுற இடத்துல அந்த கேப்லலாம் பிசிறு இருக்கும். நல்லா பார்த்து எடுத்துருங்க. அதை இந்த மாதிரி ஹெல்மெட் இந்த மாதிரி கல் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோ. நான் கல்லை வச்சுக்கிட்டேன். இப்போ மைக் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். மைக் வந்து இந்த பக்கமாக நான் மேலே இந்த பக்கம் விட்டுட்டு உள்ளே அந்த காதுக்கிட்ட அந்த பெல்ட் வரும்ல, அந்த சைடில் வந்து நான் 4-5 சுற்றி மைக்கை சுற்றி இது பண்ணி கட்டிட்டேன். அந்த சைட்லேருந்து உள்ளே உள்ள தர்மாக்கோல் வந்து மைக் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. 2 மணி நேரம் நல்லா காய வச்சேன். நல்லா வெயில் நல்லா அடிச்சதில் நல்லா செம்மையாக காஞ்சிடுச்சு. நல்லா ஸ்டிப்பாக இருக்குது. இதை பிடிச்சே தான் தூக்குறேன். நல்லா செம்ம ஸ்டிப்பாக இருக்குது. என்னென்னா இப்போ ஒன்றும் இல்லை, முடிஞ்சிச்சு. இதை வந்து இப்போ நான் ஸ்டிப் பண்ணிட்டு என்னோடய ஜே மவுண்ட்டை நான் கழட்டிட்டேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வச்சு இது லாக் பண்ணுறதை நான் வந்து இது பண்ணுவேன். ஏன்னா ஸ்டெபிலேஷன் அந்தளவுக்கு கிடைக்காது. அந்த ஜோல்டிங்லாம் விட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷன் இருக்கும், ஸ்டெபிலேஷன் இருக்காது. நம்ம இதை வந்து இப்படியும் ஃபிட் பண்ணிக்கலாம், இதை இப்படி உல்ட்டாகவும் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே உல்ட்டாகவும் ஃபிட் பண்ணுவேன். அப்போ தான் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணுவேன். ஏன்னா மேலே இருந்துச்சுன்னா நமக்கு மறைக்காமல் இருக்கும், இதாக கரெக்டான பொசிஷனாக இருக்கும். நம்ம மேலே இதை லூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இதை எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதான் கரெக்டான பொசிஷனாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.